வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா February 14 சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நித்யா கேன்டீனில் நுழைந்த போதே மற்றவர் பார்வையில் கொஞ்சம் ஏளனத்தையும் கொஞ்சம் இரக்கத்தையும் உணர முடிந்தது. இரக்க பார்வை கூட ஒரு வகையான ஏளனம் தானே. கொஞ்சம் தடுமாறி தடுமாறி டோக்கன் கவுண்டருக்கு போய் டோக்கன் வாங்கினாள். ஏமா, டெய்லி காலையில ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? கேன்டீன் நடத்தும் கணேசன் பரிவோடு விசாரித்தார். அவர் குரலில் ஏளனம் இல்லை, போலி இரக்கம் இல்லை. இந்த மாதிரி எந்த பூச்சுமே இல்லாமல் பரிவு காட்டவும் அவளை சுற்றி ஆட்கள் இருக்கிறார்களே. நித்யா கொஞ்சம் சந்தோஷப்பட்டாள். சரி, 2 கொடுங்க, உங்க திருப்திக்கு. நித்யா புன்னகைத்து கொண்டே தோசை டோக்கனை வாங்கி கொண்டு சுற்றிலும் இருந்த டேபிள்களை நோட்டம் விட்டாள். பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை வாங்குவதா பொங்கல் வாங்குவதா என்பது கூட முக்கியமில்லை, எந்த டேபிளில் அமர்கிறோம் என்பதுதான் முக்கியம். தப்பான டேபிளை தேர்ந்தெடுத்தால், சாலமன் பாப்பையா சொல்வதை கேட்டால் கூட அந்த நாள் இனிய நாளாயிருக்காது. தோ அந்த ரோகன் அமர்ந்திருந்த டேபிளில் அமர்ந்தால் அவன் சொல்லும் கூசும்படியான ஜோக்குகளை கேட்டு நெளிய வேண்டியிருக்கும். பெண்கள் அமர்ந்திருக்கிறார்களே என்று அடக்கி வாசிக்க ரோகனுக்கு தெரியாது. பெண்கள் இருந்தால் ரோகனுக்கு இன்னும் உற்சாகம் கூடி இன்னும் அதிக அர்த்தமுள்ள ஜோக்குகள் சொல்வான். இந்த பக்கம் பார்த்தாள். நிஷா உட்கார்ந்திருந்தாள். நிஷா பக்கத்தில் உட்கார்ந்தாள். அவ்வளவுதான். நித்யா எப்படி இப்படியானாள்? அவள் பிறப்பிலிருந்தே இப்படித்தானா, இல்லை இது இடையில் ஏற்பட்டதா என்று அவள் கதையை கேட்டு கேட்டு ஈச்சு கொட்டுவாள். எந்த அளவுக்கு அவள் ஈச்சு கொட்டுகிறாளோ அந்த அளவுக்கு நிஷா அன்பானவள், இரக்க குணம் கொண்டவள் என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்பது அவளது ஆசை. நித்யா அந்த டேபிளையும் தவிர்த்து காலியாய் இருந்த அந்த மூலை டேபிளில் போய் அமர்ந்தாள். தோசையில் சாம்பாரை ஊற்றினாள். குட் மார்னிங் நித்யா, மே ஐ ஜாயின் யூ? குரல் பழக்கப்பட்ட குரலாய் இருந்தாலும் நித்யா தெரியாதது போல நிமிர்ந்து பார்த்தாள். கண்ணன் நின்று கொண்டிருந்தான். ஐயா, இங்கிலீஷு தோர, இப்படி குந்துங்க. நித்யா குரலை மாற்றி சென்னை காய்கறிக்காரி குரலில் சொல்ல கண்ணன் சிரித்து கொண்டே உட்கார்ந்தான். கண்ணன் இந்த போலி கூட்டத்தில் அபூர்வமானவன். சுற்றிலும் எல்லோரும் இந்த சாப்ட்வேர் கம்பெனியில் சேர்ந்தவுடனே ஏதோ காலம் காலமாக தாங்கள் அமெரிக்காவில் வாழ்ந்தவர்களைப் போல காட்டிக்கொள்ள கண்ணனிடம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிராமியம் பாக்கி இருந்தது. பலரைப் போல அவன் பிரிட்னி ஸ்பியர்ஸை பற்றியும் பேபி டாலை பற்றியும் மட்டும் பேசுவதில்லை. இன்னமும் இளையராஜா பாட்டு மாறி வராதுப்பா என்று அப்பாவியாய் சொல்வான். சுற்றிலும் இருப்பவர்கள் இவன் ஏதோ சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டதைப் போலவும் இவன் வேற்று கிரகத்து மனிதன் போலவும் இவனை பார்ப்பார்கள். அறந்தாங்கியில் இருந்து வந்த ராமகிருஷ்ணன் கூட பெயரை ராம்கி ஆக்கிக் கொண்டு ஆம்ஸ்டர்டாம் ஃபேஷனில் உலவும் போது மதுரையில் இருந்து வந்த கண்ணன் மட்டும் இன்னும் மதுரைக்காரனாகவே வாழ்ந்தான். நித்யா திருச்சியில் இருந்து வந்ததால் பக்கத்து ஊர் என்ற இயல்பான பரிவு அவளுக்கு கண்ணன் மேல் எப்போதுமே உண்டு. என்ன குளிர் இந்த பெங்களூரு, தாங்க முடியல நித்யா. கண்ணன் உட்கார்ந்து அவன் டிஃபன் பாக்ஸை திறந்தான். தாங்க முடியலன்னா துரை லீவு போட்டுட்டு வீட்டில் இருக்க வேண்டியது தானே. நான் லீவு போட்டுட்டா அப்புறம் எங்கள் டீமில் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ஆளே இருக்காது. எங்கள் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிடும். நான் ஒருத்த பெங்களூர் குளிர்னு ஃபீல் பண்ணுறதுக்காக இவ்வளவு பெரிய இன்ஃபோசிஸ் கம்பெனியோட அவுட்புட் கம்மியாகணுமா? கண்ணன் கிண்டலாய் கண்ணன் ஸ்டைலாய் சொல்ல சொல்ல அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. உண்மையில் அவளும் கண்ணனும் ஒரே டீம். இதுவரை அவளுக்கு தெரிந்த யாரும் கண்ணனிடம் எந்த டவுட்டும் கேட்டதில்லை. கண்ணன் தான் அவளிடம் நாள் முழுக்க சந்தேகம் கேட்டுக்கொண்டே இருப்பான். சில சமயம் கண்ணன் கேட்கும் சந்தேகங்களை பார்த்தால் கண்ணன் C++ படித்தானா இல்லையா என்ற சந்தேகம் அவளுக்கு அடிக்கடி வந்ததுண்டு. ஆனால் அந்த சந்தேகத்தையும் அவள் அவனிடம் கேட்டதில்லை. எல்லார் டவுட்டையும் இவன் கிளியர் பண்றானாம். என்ன ஸ்டைலாய் சொல்கிறான்? நித்யா அடக்க முடியாமல் சத்தமாய் சிரித்தாள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் திரும்பி அவர்களை பார்த்தார்கள். ரோஹன் கூட
இவன் அப்படி என்ன ஜோக் சொல்லிட்டா என்பது போல கண்ணனை பார்த்தான். நித்யா சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். இப்போது கொஞ்ச நாளைக்குத்தான் நித்யா இவ்வளவு சந்தோஷமாய் சிரிக்க ஆரம்பித்திருக்கிறாள். கண்ணன் அருகில் வந்தாலே அவளையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் அவளுக்குள் புகுந்து விடுகிறது. ஏய் நித்யா, பார்த்து லவ் கிவ் பண்ணி தொலைச்சிட போற, தனக்குள் சொல்லிக் கொண்டாள். காதலை பற்றி நித்யா நினைத்து பார்ப்பதே ஆச்சரியம்தான். அவளுடைய ஊனத்தால் கல்லூரி படிக்கும் போதே காதல் அது இதுவென்று யாரும் அவளிடம் வந்ததில்லை. அவளும் காதல் போன்ற விஷயங்களில் ஒதுங்கியே இருந்தாள். அவளா இப்போது காதல் பற்றி எல்லாம் நினைக்கிறாள்? நித்யாவுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏய் நித்யா, என்ன இவ்ளோ யோசிக்கிற? கவலைப்படாத, நான் நாளைக்கு லீவு போட மாட்டேன். நித்யா சிந்தனையில் இருந்து விடுபட்டாள். நித்யா, நீ சந்திரமுகி பாத்தியா? அதுல ஜோதிகா. கண்ணன் முடிப்பதற்குள் ஒரு பெரிய கைதட்டல் அவர்கள் கவனத்தை திருப்பியது. பலர் கைதட்ட ரோஹன் கேன்டீனில் இருந்த ஒரு சின்ன மேடையில் ஏறிக்கொண்டிருந்தான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே. உங்க காதலை சொல்ல சிறந்த நாள். யார் வேணா, யார்கிட்ட வேணா தன்னோட லவ்வ சொல்லலாம். தோ நான் நிக்கிற இடத்துல நாளைக்கு ஒரு ஃப்ளவர் வாஸ் இருக்கும். அதுல ஃபுல்லா ரோஜா பூவா அடுக்கி வைக்க போறோம். யாரு வேணா அதுல இருந்து ரோஜா பூ எடுத்து தான் லவ் பண்றவங்களுக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம். ரோஜாவை அவங்க வாங்கிட்டா அவங்களும் உங்களை லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கூட்டம் கை தட்டியது. அண்ட் ஒன் மோர் திங், எத்தனை பொண்ணுங்க வேணா எனக்கு ரோஸ் கொடுக்கலாம், நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். ஹே ரோஹன், தட்ஸ் டூ மச் யார். ரோஹனின் கேர்ள் ஃப்ரெண்ட் வாகினி சிரித்து கொண்டே சொல்ல ரோஹன் கீழே இறங்கினான். வாவ், நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, கண்ணன் உற்சாகமாய் சொன்னான். வேலண்டைன்ஸ் டே என்றதும் இவன் ஏன் இவ்வளவு உற்சாகமாகிறான்? ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணுகிறானோ? ஆமா, பெரிய வேலண்டைன்ஸ் டே. லவ் கூட இங்க வெறும் ஃபேஷன் ஆயிடுச்சு. வேலண்டைன் யாருன்னு இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா வெள்ளக்காரன் ஏதாவது பண்ணா கண்ணை மூடிட்டு காப்பி அடிக்க வேண்டியது. நித்யா படபடவென பொரிய கண்ணன் சமாதானப்படுத்தினான். ஓகே ஓகே, கோபப்படாத. கேன்டீனை விட்டு வெளிவந்தார்கள். தான் ஏன் அவ்வளவு கோபப்பட்டோம்? உண்மையில் கலாச்சார சீரழிவை எதிர்த்தா, இல்லை கண்ணன் யாரிடமாவது ப்ரப்போஸ் செய்து விடுவான் என்ற பயத்திலா? ச்சே, என்ன இது? நித்யா, உனக்கு எதற்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம்? நித்யா மனசுக்கு கடிவாளம் போட்டு புதிதாக எழுதி கொண்டிருக்கும் புரோகிராமில் மூழ்கினாள். மறுநாள் அவள் பொங்கலுக்கு எடுத்த புது சுடிதாரை போட்டு கொண்டாள். வழக்கத்தை விட கொஞ்சம் அதிக நேரம் கண்ணாடி முன் நின்றாள். இன்றைக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. அவளையும் அறியாமல் அவளுக்குள் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. மனசு முழுக்க எதிர்பார்ப்போடு நித்யா அலுவலகத்துக்குள் காலடி எடுத்து வைத்தாள். அலுவலகமே அன்று சற்று கலகலப்பாய்த்தான் இருந்தது. கண்ணன் அழகான நீல நிற சட்டை அணிந்திருந்தான். அவளை பார்த்து அவன் சொன்ன குட் மார்னிங் கூட அவள் காதுகளுக்கு சுகமாக இருந்தது. நித்யா ரொம்ப சந்தோஷமாய் கண்ணனுடன் கேன்டீனில் ஒரு டேபிளில் போய் அமர்ந்தாள். நித்யா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. கண்ணன் மெல்லிய குரலில் சொல்ல நித்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க என்றெல்லாம் பட்டென்று சொல்ல கண்ணனுக்கு தெரியாது. ட்ரெஸ் சூட் ஆகுதுன்னு எவ்வளவு நளினமா, எவ்வளவு மென்மையா சொல்கிறான். இதே ரோஹனா இருந்தால், ஹே நித்யா, யூ லுக் செக்ஸி டுடே என்று சொல்லி முகம் சுளிக்க வைத்திருப்பான். அவளையும் அறியாமல் அவள் பார்வை நேற்று ரோஹன் சொன்ன அந்த ஃப்ளவர் வாஸை நோக்கி போனது. அதில் எவ்வளவு ரோஜா பூக்கள்! நித்யாவுக்கு எல்லா ரோஜா பூக்களும் அவளை பார்த்து அழகாய் சிரிப்பதைப் போல இருந்தது. கண்ணன் ஒரு பூவை எடுத்து அவளிடம் கொடுத்தால் எப்படி இருக்கும்? ச்சே, என்ன நினைப்பு இது? நித்யா சுதாரித்து கொண்டாள். அப்போது நிஷா கேன்டீனுக்குள் வந்தாள். ஹாய் நித்யா, கிரேட். வேலண்டைன்ஸ் டேக்கு நீ கூட சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கியே. நிஷா அப்படி சொன்னவுடன் நித்யாவின் முகம் சுருங்கி விட்டது. ஒன்றும் சொல்லாமல் குனிந்து கொண்டாள். மூடி கேர்ள். நிஷா தோளை குலுக்கிவிட்டு அப்பால் போய்விட்டாள். ஏய் நித்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் நிஷாவுக்கு ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிற? கண்ணன் கேட்டான். எதுக்கு அவளுக்கு ஹாய் சொல்லணும்? அவ சொல்றத கேட்டியா? நீ கூடவாம். அது என்ன கூட? ஏன் நான் ஊனம்ங்கிறதால தானே அப்படி சொன்னா?
நித்யா வெடித்தாள். "ஹே நித்யா, நீ ஏன் எல்லாத்தையும் உன் ஊனத்தோடயே சம்மந்தப்படுத்துற? நீ பொதுவா இந்த வேலண்டைன்ஸ் டேவெல்லாம் விரும்ப மாட்டல்ல? அதனால நீ இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறது அவளுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கலாம். அதனால அப்படி வேலண்டைன்ஸ் டே பிடிக்காத நீ கூட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கியேன்னு சொல்லியிருக்கலாம்." "இல்ல கண்ணன், உனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் என்ன பரிதாபமா பார்க்கறது தான் அவளோட வேல. அதான் இப்படி சொல்லிட்டு போறா." தப்பு அவ பார்க்குற பார்வையில இல்ல. நீ தான் எல்லாரையும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட பார்க்குற. அதனால தான் அவங்க சாதாரணமா பார்க்குற பார்வை கூட உனக்கு இரக்க பார்வையா, கிண்டல் பார்வையா கண்ணுல படுது. உனக்கு இருக்கிற ஊனத்தை முதல் தடவை உன்னை பார்க்குறப்ப தான் உலகம் பார்க்கும். அதுக்கப்புறம் உன்னை அது நித்யாவாத்தான் பார்க்கும். ஆனா நீ தான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தர் பார்க்கறது, பேசுறதெல்லாம் உன்னோட ஊனத்த பார்க்குற. ஒவ்வொருத்தர் பார்க்கறது, பேசுறதுல எல்லாம் உன்னோட ஊனத்த பார்க்குற. கண்ணன் பேச பேச நித்யாவின் கண்களில் அவளையும் அறியாமல் கண்ணீர் வந்துவிட்டது. மௌனமாக சாப்பிட்டுவிட்டு இருவரும் வெளிவந்தார்கள். ச்ச, எவ்வளவு எதிர்பார்ப்புடன் அவள் கேன்டீனுக்கு போனாள். இந்த தேவையில்லாத சண்டையால் மூடே மாறிவிட்டது. ஆனாலும் இந்த ஸ்பெஷல் நாளில் இன்னும் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்கிறது? நித்யாவின் மனதில் மீண்டும் ஆசை ரோஜாக்கள் பூக்க ஆரம்பித்தன. தன் கியூபிக்களுக்கு போய் புரோகிராமிங் செய்ய தொடங்கினாள். அவள் கம்ப்யூட்டரின் காலண்டர் ஸ்கிரீன் சேவர் வேறு அன்று பிப்ரவரி 14 என்று அவளுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது. நடுநடுவே கண்ணன் தன் கியூபிக்களுக்கு எப்போது வருவான் என்று கண்கள் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. 10 மணிக்கு கண்ணன் அவள் கியூபிக்களுக்குள் வந்தான். அப்போது நித்யாவின் கியூபிக்களில் அவளுடைய டீம் மேட் பூமிகாவும் உட்கார்ந்திருந்தாள். நித்யா, நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் சொல்லிவிட்டு கண்ணன் பூமிகாவை பார்க்க, பூமிகா ஒரு விஷம புன்னகையோடு கோ அஹெட் அண்ட் ஃப்ரீக் அவுட் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றாள். நித்யா அவளிடம் தானாய் ஒரு படபடப்பு பெருகுவதை உணர்ந்தாள். கண்ணன் உட்கார்ந்திருந்த சீட்டுக்கு நேர் பின்னால் காலண்டர் பிப்ரவரி 14 என்று காட்டிக் கொண்டிருந்தது. கண்ணன் பேசாமலேயே மௌனமாய் அமர்ந்திருந்தான். "என்ன விஷயம் சொல்லு கண்ணன்." நித்யா சொல்லும் போதே அவள் இதயம் இன்னும் கொஞ்சம் வேகம் கூட்டியது. கண்ணன் தலை குனிந்து கொண்டே கொஞ்ச நேரம் டேபிள் வெயிட்டை வலது கையால் உருட்டி கொண்டிருந்தான். இடது கையில் ஒருவேளை ரோஸ் வைத்திருப்பானோ? இடது கை டேபிளுக்கு கீழ் இருந்ததால் பார்க்க முடியவில்லை. "கண்ணன், என்னவோ பேசத்தானே வந்த? சீக்கிரம் சொல்லு. எனக்கு 10:30 மணிக்கு மேனேஜரோட ஒரு ரெவ்யூ இருக்கு." கண்ணன் தயங்கி தயங்கி பேசத் தொடங்கினான். "நித்யா, காலையில நடந்ததுக்கு சாரி. நான் அப்படி பேசி உன்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு." வேறு என்னென்னவோ எதிர்பார்த்தவள் அவன் அப்படி சொன்னதும் கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்தாள். "அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது சொல்லணுமா?" அவளையும் அறியாமல் அவனை கேட்டே விட்டாள். "இல்ல நித்யா, அவ்வளவுதான். சாரி, நீ பிஸியா இருக்க. நீ ரெவ்யூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணு." சொல்லிவிட்டு கண்ணன் போயே விட்டான். நித்யா கொஞ்ச நேரம் அவன் போன திசையையே பார்த்து கொண்டிருந்தாள். சாரி சொல்ல வந்திருக்கிறான். சாரி ஒன்றும் அவளுக்கு புதிதில்லையே. எத்தனை பேர் அவளிடம் சாரி சொல்லியிருக்கிறார்கள். "வேகமா முன்னால போ" என்று அவளை சரியாக பார்க்காமல் சொன்ன பஸ் கண்டக்டர் சாரி சொல்லியிருக்கிறார். "நித்யா, நாளையிலிருந்து நான் டான்ஸ் கிளாஸ் போறேன். நீயும் வரையா?" என்று அவசரப்பட்டு கேட்டு பின்பு பல்லை கடித்து கொண்டு கல்லூரி தோழி சாரி சொல்லியிருக்கிறாள். இன்று காலை கூட புரோகிராம் ஷீட் கீழே விழுந்துவிட முதலில் அவள் அதை எடுப்பாள் என்று நினைத்து பொறுமையாய் இருந்த மேல் அதிகாரி அவள் அதை எடுக்க சிரமப்படுகிறாள் என்பதை பார்த்ததும் சாரி சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் நிறைய பேர் நித்யாவிடம் சாரி சொல்லி இருக்கிறார்கள். கண்ணனும் சாரி சொல்லிவிட்டு போய்விட்டான். நித்யாவுக்கு மீண்டும் அழுகை வந்தது. அடக்கி கொண்டாள். ஒருவேளை லஞ்சில் கூட அவன் ஐ லவ் யூ சொல்லலாம். ரெவ்யூ இருப்பதால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். மீண்டும் ஒரு சின்ன ஆசை மனதில் துளிர்க்க நித்யா லஞ்ச் டைமை ஆவலுடன் எதிர்பார்க்கலானாள். அப்படி இப்படி ரெவ்யூ முடித்துவிட்டு 1 மணிக்கு அவசர அவசரமாய் லஞ்ச் சாப்பிட கேன்டீனுக்கு ஓடினாள். கண்ணன் எங்கே என்று அவள் கண்கள் தேடியது. காதலை சொல்ல நல்ல ஒரு தனியான டேபிளில் உட்கார்ந்து அவளுக்காக காத்திருக்கப் போகிறான் என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள். டோக்கன் வாங்கிக் கொண்டே கண்ணனை தேடினாள். கண்ணன் 3வது வரிசையின் கடைசி டேபிளில் உட்கார்ந்திருந்தான். கூட நிஷாவும் அமர்ந்திருந்தாள்.
இருவரும் ரொம்பவும் அந்யோன்யமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். கண்ணன் அவள் இருந்த திசையை பார்க்கவே இல்லை. நித்யாவுக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. அவசர அவசரமாய் சாப்பிட்டுவிட்டு கியூபிக்கலுக்கு வந்தாள். சாதாரண நாளில் நாளொன்றுக்கு 10 முறை அவள் கியூபிக்கலுக்கு வரும் கண்ணன் அன்று அதற்கு பிறகு வரவே இல்லை. ஏதோ மிக சிறப்பாக இருக்கப் போகிறது என்று ஆசை ஆசையாய் அவள் நினைத்த நாள் மிக சாதாரணமாய் முடிந்தது. அலுவலகம் முடிந்து ஸ்டாஃப் வேனில் ஏறும்போது கூட வழக்கமாய் அதே வேனில் ஏறும் கண்ணன் அன்று அந்த வேனில் ஏறவில்லை என்பதை பார்த்தாள். எங்கேயாவது பீச்சில் யாருடனாவது அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏன் அந்த நிஷாவாக கூட இருக்கலாம். நித்யா சலிப்புடன் நினைத்து கொண்டு வேனின் ஜன்னல் பக்கம் திரும்பி துளிர்த்த கண்ணீரை மறைத்து கொண்டாள். நித்யா, உனக்கு தெரியுமா, நம்ம ரேகாவுக்கு ஆனந்த் இன்னைக்கு ரோஸ் கொடுத்திருக்கான். ரேகா வாங்க மாட்டேன்னுட்டாளாம். ஸ்ரீலதா சார்ஜ் கொடுக்கிற ரோஸை வாங்கிட்டாளாம். வழி நெடுக பூமிகா தலைப்பு செய்தி வாசித்துக் கொண்டிருந்தாள். நித்யாவுக்கு எதுவுமே ஒட்டவில்லை. எப்படியோ ரூம் வந்து சேர்ந்ததும் கட்டிலில் போய் படுத்து அழத் தொடங்கினாள். கட்டில் அழுவதற்கு சிறந்த துணை. எந்த கேள்வியும் கேட்காமல் சாய்வதற்கு ஆதரவாயிருந்தது. மறுநாள் காலண்டரை கிழிக்கவே வெறுத்து போய் ஏதோ வேண்டா வெறுப்பாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஆபீஸ் வந்தாள். ரொம்ப நேரம் போவதா வேண்டாமா என யோசித்துவிட்டு கேன்டீன் போனாள். ஃப்ளவர் வாஸ் கிட்டத்தட்ட காலியாயிருந்தது. 2-3 ரோஜாக்கள் தான் இருந்தன. அவையும் வாடியிருந்தன. கணேசன் அவளை பார்த்த பார்வையில் கூட இன்று இரக்கம் தலை காட்டியதாய் தோன்றியது. மூலை டேபிளில் போய் உட்கார்ந்து தோசையை மெல்லத் தொடங்கினாள். குட் மார்னிங் மேடம். கண்ணனின் குரல் அவளை நிமிர செய்தது. குட் மார்னிங். நித்யா மரியாதைக்கு பதில் சொல்லி வைத்தாள். கண்ணன் அவள் முன் உட்கார்ந்து அவள் சாப்பிட்டு கொண்டிருந்த தோசையை பிடுங்கினான். ஏய் கண்ணன், என்ன பண்ற? இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் நான் தோசை சாப்பிட்றேன், நீ இட்லி சாப்பிடு. டிஃபன் பாக்ஸை அவள் முன் நீட்டினான். நித்யா ஒன்றும் புரியாமல் டிஃபன் பாக்ஸை திறந்தாள். திறந்ததும் குப் என்ற மல்லிகைப்பூ வாசம். டிஃபன் பாக்ஸ் முழுக்க மல்லிகைப்பூ. நித்யா ஆச்சரியமாக கண்ணனை பார்த்தாள். நித்யா, நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். எங்க நேத்து வேலண்டைன்ஸ் டேவில் சொன்னா இங்கிலீஷ்காரனை காப்பி அடிக்கிறேன்னு உனக்கு கோபம் வந்துடுமோன்னு நான் சொல்லல. நேத்து காலையில இருந்து உன்கிட்ட சொல்லணும்னு வந்து பின் வாங்கிடுவேன். ஏதாவது உளறிட போறேன்னு உன்கிட்ட வராமையே நேத்து முழு நாளை ஓட்டிட்டேன். எப்படியோ பிப்ரவரி 14 முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பிப்ரவரி 15. வெஸ்டர்ன் ஸ்டைலே கூடாதுன்னு தான் ரோஸ் கூட தரல. எங்க ஊர் ஸ்பெஷல் மல்லிகைப்பூ தந்திருக்கேன். நித்யா, என்னை காதலிப்பாயா? கண்ணன் சொல்ல சொல்ல நித்யாவுக்கு சந்தோஷத்தில் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. நித்யா அவனை பார்த்து புன்னகைத்துவிட்டு மல்லிகையை தலையில் வைத்து கொண்டாள். கேன்டீனே இந்த காட்சியை பார்த்து கை தட்டியது. அவர்கள் பார்வையில் இரக்கமோ ஏளனமோ இப்போது நித்யாவின் கண்களுக்கு தெரியவில்லை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.